ரீகேப். போன வீடியோவில் ரான் ப்ரீஃபெக்ட் ஆனதுக்கு அவனோட அம்மா ஒரு புது ப்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோடு இல்லாமல் அன்றைக்கு டின்னரை ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே லூபின், கிங்ஸ்லி ஷேக்கிள்போல்ட், மேடை மூடின்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. ரான் ப்ரீஃபெக்ட் ஆனதை நினச்சி ஹாரிக்கு கொஞ்சம் பொறாமையும் சந்தோஷம் இல்லாமலும் இருந்தது. அந்த பார்ட்டியில் அவனோட அப்பாவும் சீரியஸும் ப்ரீஃபெக்ட்ஸாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹாரிக்கு அவன் ப்ரீஃபெக்ட் ஆகலைன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சாப்டர் 9 பார்ட் 4. ஹாரி அங்கே குற்ற உணர்வோட ட்வின்ஸை பார்த்துட்டே நிற்கிறான். அந்த நேரத்தில் யாரோ அவனை பற்றி பேசுகிறது அவன் காதில் விழுந்தது. கிங்ஸ்லி ஷேக்கிள்போல்ட் லூபின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் டம்பிள்டோர் பாட்டரை ப்ரீஃபெக்ட் ஆக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டம்பிள்டோர் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாரு அப்படின்னு லூபின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நானாக இருந்தேன்னா அவனை தான் ப்ரீஃபெக்டாக ஆக்கியிருப்பேன். ஏன்னா டெய்லி ப்ராஃபிட் டெய்லியுமே அவனை பற்றி ஏதாவது ஒரு லூசத்தனமான ஆர்டிக்கலை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கிங்ஸ்லி சொல்கிறாரு. ஹாரி திரும்பி பார்க்கல. அவன் லூப்பனும் கிங்ஸ்லியும் அவங்க சொன்னதை கேட்டுட்டான் அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கல. அதனால் அவன் மண்டங்கஸை ஃபாலோ பண்ணி டின்னர் இருந்த டேபிளுக்கு போகிறான். மேடை மூடி அங்கே இருந்த ஒரு சிக்கன் லெக்கை மோத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எவிடென்ட்லி அதில் எந்த ஒரு பாய்சனும் இல்லை அப்படின்னு நினச்சாரோ என்னவோ, அதனால் அவர் பல்லால் கடிச்சிக்கிட்டு இருந்தார். அதை ஹேண்டில் ஸ்பானிஷ் ஓக்கால் செய்யப்பட்டிருக்கு. அதுலேயே ஆன்டி ஜிங்ஸ் வார்னிஷும் இருக்குது. உள்ள வைப்ரேஷன் கண்ட்ரோலுக்கு இன்பில்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரான் டாங்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். மிஸ் வீஸ்லி கொட்டாவி விட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் போய் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாகட்டை சார்ட் அவுட் பண்ணிட்டு போகிறேன். ஆர்த்தர், நான் இவங்க எல்லாம் நிறைய நேரம் இருக்க வேணாம், சரியா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லிவிட்டு குட் நைட் ஹாரி டியர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளியே போகிறாங்க. ஹாரி அவனோட பிளேட்டை கீழே வச்சுட்டு அவனும் அவங்க பின்னாடியே போய் அவனோட பெட்ரூமில் போய் தூங்கிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். யூ ஆல்ரைட் போட்டு அப்படின்னு திடீர்னு மூடி கேட்குறாரு. யா 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 ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி போய் சொல்லுறான். மூடி அவரோட ஹிப் ஃப்ளாஸ்க்லேருந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட எலக்ட்ரிக் ப்ளூ ஐ இப்போ ஹாரியை பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே வா, நான் அவனுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரோப்ஸில் இருந்து அவர் ஒரு பழைய விசார்டிங் ஃபோட்டோகிராஃபை எடுக்கிறாரு. ஒரிஜினல் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் அப்படின்னு மூடி சொல்லிட்டு, நேற்று ராத்திரி என்னோட ஸ்பேர் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை நான் தேடும் போது இதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா இன்னும் பாட்மர் என்னோட ஒரிஜினலை இன்னும் ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ இங்கே இருக்கிறவங்க அதை பார்க்க விரும்புவீங்கன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. ஹாரி அந்த ஃபோட்டோகிராஃபை வாங்கினா ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்கள் அங்கே நின்றுட்டுருக்காங்க. சிலர் அவனுக்கு கையசிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க, சிலர் அவங்களோட கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிலர் அவனை பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க. ஓ, இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு மூடி அவரை காமிக்கிறாரு. ஃபோட்டோவில் இருந்த மூடி இப்போ மாதிரி தான் இருக்காரு. ஆனால் அவரோட முடி கொஞ்சம் வெள்ளையாக இல்லை. அதோடு இல்லாமல் அவரோட மூக்கும் சரியாக இருந்தது. அண்ட் இங்கே டம்பிள்டோர் இருக்காரு. அப்புறம் டெடாலஸ் டிகிள், அவரை நீ அன்றைக்கி மீட் பண்ண. அப்புறம் மார்லின் மெக்கனன். இது எடுத்த 2 வாரத்தில் அவளை கொண்டுட்டாங்க. அவங்களோட ஹோல் ஃபேமிலியுமே கொண்டுட்டாங்க. இங்கே ஃப்ராங்க் அண்ட் ஆலிஸ் லாங்பாட்டம் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹாரியோட வயிறு பெரட்டுது. ஆலிஸ் லாங்பாட்டமாக அவன் பார்க்கும்போது அவனுக்கு அவங்களோட உருண்டையான ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் நல்லாவே தெரியும். அவன் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லைனாலும் அவங்கள பார்க்கறதுக்கு அப்படியே நெவில் மாதிரி தான் இருக்காங்க. புவர் டெவில்ஸ், அவங்களுக்கு நடந்ததை விட அவங்க இறந்து போயிருந்தாலே மேலா இருக்கும் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே எமிலின் வான்ஸ், நீ அவங்கள மீட் பண்ணியிருக்க. அண்ட் இங்கே லூபின், ஆப்வியஸ்லி பெஞ்சி ஃபென்விக், அவரையும் கொண்டுட்டாங்க. அவரோட பிட்ஸை மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவில் இருக்கிற ஆளுங்களை சொல்கிறாரு. உடனே அந்த சின்ன ஆளுங்க ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாரும் தள்ளி போயிட்டு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி வராங்க. இது எட்கர் போன்ஸ், அமிலியா போன்ஸோட பிரதர். அவனையும் அவரோட ஃபேமிலியும் பிடிச்சிட்டாங்க. அவரும் ரொம்ப கிரேட் விசார்ட். அதுக்கப்புறம் ஸ்டர்கிஸ் பாட்மர், ரொம்ப யங்காக இருக்கானே அவன். ஹேக்ரத், அஃப்கோர்ஸ் உனக்கு தெரியும், எப்பயும் போல அப்பயும் இருக்காரு. எல்ஃபியஸ் டாச், நீ அவரை மீட் பண்ணியிருக்க. அண்ட் நான் மறந்துட்டேன், அவர் எப்போவுமே இந்த ஸ்டூப்பிடான ஹேட்டை தான் போட்டுகிட்டே இருப்பார். கிதியன் ப்ரூவிட், அவரை கொல்றதுக்கு 5 டெத் ஈட்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட பிரதர் ஃபேபியன், 2 பேரும் ஹீரோஸ் மாதிரி ஃபைட் பண்ணாங்க. சரி தள்ளுங்க அப்படின்னு அவர் ஃபோட்டோவில் இருக்கிற ஆளுங்களை சொல்கிறாங்க. உடனே வேறு சில மக்கள் முன்னாடி வராங்க. அண்ட் அது டம்பிள்டோரோட பிரதர் ஏபர்ஃபோர்த். இந்த ஒரே ஒரு தடவை தான் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப விசித்திரமான ஆள்.
அதுக்கப்புறம் இது டார்கஸ் மீடோஸ் வால்டமோர்ட் அவங்கள பர்சனலாக கொலை பண்ணார். அப்புறம் சீரியஸ் அவரோட முடி இதில் ஷார்ட்டாக இருக்கு. அண்ட் தேர் யூ கோ, இது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரியோட ஹார்ட் ஃப்ளட்டர் ஆகுது. அவனோட அம்மாவும் அப்பாவும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் குள்ளமான ஒரு ஆள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஹாரிக்கு அது வார்ம்டேல்னு தெரிஞ்சது. அவர் தான் அவங்களோட அப்பா அம்மாவை பீட்ரே பண்ண ஆள். அப்படின்னு மூடி சொல்கிறாரு. ஹாரி மூடியோட முகத்தை பார்க்குறான். எவிடென்ட்லி மூடிக்கு வந்து ஹாரிக்கு ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு ஹாரி சிரிக்க ட்ரை பண்ணுறான். லிசன், நான் இப்போ தான் ஞாபகத்தில் வந்தது, நான் இன்னும் அதை பேக் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் சீரியஸ் வந்திருந்தாரு. என்ன வச்சுருக்கீங்க மூடி அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஹாரி கிச்சனை க்ராஸ் பண்ணிவிட்டு வேகமாக மேலே நடக்க ஆரம்பிக்கிறான் ஸ்டேர்ஸில். அவனுக்கு ஏன் அது அவ்வளோ ஷாக்காக இருந்ததுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவனோட பேரண்ட்ஸோட ஃபோட்டோஸ் அவன் பார்த்துருக்கான். வார்ம்டேலையும் நேர்லேயே கூட மீட் பண்ணியிருக்கான். ஆனால் அவங்களோட ஃபோட்டோவை இப்படி காட்டுறது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு அவன் கோவமாக நினைக்கிறான். அதோடு இல்லாமல் அவங்கள சுற்றி அவ்வளோ பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பெஞ்சி ஃபென்விக் அவரோட பிட்ஸை தான் கண்டுபிடிச்சாங்க. கிடியன் ப்ரூவர்ட் அவர் ஹீரோ மாதிரி இறந்தார். அப்புறம் லாங் பாட்டம்ஸ் அவங்கள பைத்தியம் ஆகிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபோட்டோகிராஃபில் இருந்து கையசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. மூடிக்கு வேணால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஆனால் ஹாரிக்கு அது ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஹாரி அவனோட ரூமுக்கு போய் படுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போனான். ஆனால் அவனோட ஃபர்ஸ்ட் லேண்டிங்லேயே அங்கே யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. ஹாரி உள்ளே போய் பார்க்குறான். ஹலோ அப்படின்னு ஹாரி சொல்லுறான். அங்கே இருந்து எந்த ஒரு ஒன்றுமே வரலை, ஆனால் அழுகிற சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. ஹாரி அங்கே திறந்திருந்த ட்ராயிங் ரூம் கதவுக்குள்ளே நுழையிறான். யாரோ அங்கே பின்னாடி இருட்டில் செவத்தில் சாஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லுமே நடுங்கிக்கிட்டு இருக்கு அழுகையில். அப்புறம் அவனால் மூன் லைட்டில் அங்கே பழைய கார்பெட்டில் ரான் செத்து கிடக்கிறத அவன் பார்க்குறான். அவனோட லங்ஸில் இருந்து எல்லா காற்றுமே போன மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவனோட மைண்டே அப்படியே ஐஸியாக அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறான். ரான் செத்துட்டானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இல்லை அது இருக்க முடியாது, வெயிட் அ மோமெண்ட், இருக்க முடியாது, ஏன்னா ரான் கீழே இருக்கானே. மிஸ்ஸஸ் வீஸ்லி அப்படின்னு ஹாரி இருட்டில் நடுங்கிட்டே அழுதுகிட்டு இருந்தவங்கள பார்த்து சொல்லறான். ரிடிகுலஸ் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி அழுதுகிட்டே அவங்களோட வாண்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரானோட பாடி மேலே. கிராக்! ரானோட டெட் பாடி மறைஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக இப்போ பில்லோட டெட் பாடி அங்கே இருக்கு. மிஸ்ஸஸ் வீஸ்லி இப்போ ரொம்பவே அழ ஆரம்பிச்சாங்க. ரிடிகுலஸ் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே திரும்பவும் சொல்கிறாங்க. கிராக்! பில்லோட டெட் பாடி மறைஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலாக மிஸ்டர் வீஸ்லியோட டெட் பாடி இருக்குது. அவரோட கண்ணாடி கலண்டு இருக்குது. அவரோட முகத்தில் இருந்து ரத்தம் வேற வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நோ நோ நோ, ரெடிகுலஸ் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி அழுதுகிட்டே சொல்லுறாங்க. கிராக்! செத்து போன ட்வின்ஸோட பாடி இருக்கு. கிராக்! செத்து போன பர்சி. கிராக்! செத்து போன ஹாரி. மிஸ்ஸஸ் வீஸ்லி இங்கேருந்து வந்துடுங்க, வேற யாராவது அதை பார்க்கட்டும் அப்படின்னு ஹாரி அவனோட டெட் பாடியவே தரையில் பார்த்துட்டு சொல்லறான். என்ன ஆச்சு அப்படின்னு லூபின் கேட்டுட்டே அந்த ரூம்குள்ளே வராரு. அவருக்கு பின்னாடியே சீரியஸும் மூடியும் நடந்து வராங்க. லூபின் மிஸ்ஸஸ் வீஸ்லியை பார்க்குறாரு. அங்கே இருந்து கீழே இருக்கிற ஹாரியோட டெட் பாடியையும் பார்க்குறாரு. அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு உடனடியாக புரிஞ்சிடுச்சு. அவரோட வாண்டை வெளியே எடுத்து ரொம்ப கிளியராக ஃபர்மாக ரெடிகுலஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரியோட டெட் பாடி அங்கே இருந்து மறைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில்வரி ஆர்ப் காற்றுல மிதந்துட்டு இருந்தது. லூபின் அவரோட வாண்டை திரும்பவும் வேவ் பண்ணுறாரு. அந்த ஆர்ப் ஒரு பஃப் ஆஃப் ஸ்மோக்காக மறைஞ்சி போயிடுச்சு. ஓ ஓ ஓ அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி அழுறாங்க. அழுதுகிட்டே அவங்களோட முகத்தை அவங்களோட கைகளால் மறைச்சிக்கிறாங்க. மாலி அப்படின்னு லூபின் சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க. மாலி ப்ளீஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க லூபினோட தோளில் விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. மாலி அது வெறும் போகாட் தான், அது ஒரு ஸ்டூப்பிடான போகாட் அப்படின்னு லூபின் சொல்லிகிட்டே அவங்களோட தோள்பட்டையை தட்டி கொடுக்குறாரு.
இப்பெல்லாம் எப்பயுமே அவங்கள சாகிற மாதிரியே நான் பார்க்குறேன். எனக்கு எப்பயுமே கனவு வருது அவங்க இறக்குற மாதிரி அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி அழறாங்க. சீரியஸ் கீழே கார்பெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கே அந்த போகாட் ஹாரியோட டெட் பாடியாக இருந்த இடத்த. மோடி இப்போ ஹாரியை பார்க்குறாரு. ஹாரி அவரை பார்க்காம வேற சைட் திரும்புகிறான். மோடியோட மேஜிக்கல் ஐ தான் அவன் கிச்சன்லேருந்து வரும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ப்ளீஸ் ஆர்த்தர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி இப்போ அழுதுகிட்டே சொல்லுறாங்க. எனக்கு அவருக்கு தெரிய வேணாம் நான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. லூபின் ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. உடனே மிஸ்ஸஸ் வீஸ்லி அதில் அவங்களோட மூக்கை பிடிக்கிறாங்க. ஹாரி, ஐம் ஸோ சாரி. நீ என்னை பற்றி என்ன நினைக்கணும், என்னால் ஒரு போகட்டை கூட தடுக்க முடியலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்கிறான். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா ஹாஃப் த ஃபேமிலி ஆர்டரில் தான் இருக்குது. இது எல்லாத்துலேருந்து எல்லாரும் ஒன்றா வந்தோன்னா அது ஒரு அதிசயம்தான். அப்புறம் பர்சி எங்கள் கூட பேசக்கூட மாட்டேங்கிறான். ஏதாவது நடந்துடுச்சுன்னா நாங்கள் அவன் கூட பேசாமே இருந்துட்டோன்னா அண்ட் ஆர்த்தருக்கும் எனக்கும் ஏதாவது ஆகி நாங்கள் இறந்துட்டோன்னா யார் ராணியும் ஜின்னியும் பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. மாலி, தட்ஸ் இனஃப். இது போன தடவை மாதிரி கிடையாது. ஆர்டர் இந்த தடவை நல்லாவே ப்ரிப்பேர் ஆகி இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுது. வால்டமோட் என்ன பண்ணுறாருன்றது கூட ஐடியா நமக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் வீஸ்லி வால்டமோட்டோட பேரை கேட்டதும் லைட்டாக அதிர்றாங்க. ஓ மாலி, கம் ஆன், இட்ஸ் டைம். நீங்கள் அவரோட பேரை கேட்க ஆரம்பிக்கணும். என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது எல்லாருமே ஹர்ட் ஆகாமல் இருக்க போகிறோம் அப்படின்னு. யாராலையுமே அதை ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனால் போன தடவையோட நம்ம நல்லாவே இருக்கோம். நம்ம நல்ல பொசிஷனில் இருக்கோம். நீ போன தடவை ஆர்டரில் இல்லை, அதனால் உங்களுக்கு புரியலை. லாஸ்ட் டைம் நாங்கள் இருக்கும்போது ஆர்டரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு 20 டெத் ஈட்டர்ஸ் இருந்தாங்க. அதனால் அவங்க ஈஸியாக ஒருத்தராக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரி அந்த ஃபோட்டோகிராஃபை திரும்பவும் யோசிக்கிறான். அவனோட அப்பா அம்மா அதுலேருந்து சிரித்த அந்த முகம் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு மோடி இன்னும் அவனை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்றதையும் அவன் உணர்றான். பர்சியை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பாக திரும்பிடுவான் அப்படின்னு சீரியஸ் திடீர்னு சொல்கிறாரு. வால்டமோட் ஓப்பனுக்கு வந்ததும் ஹோல் மினிஸ்ட்ரியை நம்மக்கிட்ட நம்மளோட மன்னிப்பை கேட்க போகிறாங்க. அந்த நேரத்தில் நான் உங்களோட அப்பாலஜி அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் இஃப் சப்போஸ் நீங்களும் ஆழ்த்தரும் இறந்துட்டீங்கன்னா ரானையும் ஜின்னையும் நாங்கள் எல்லாம் பார்த்துப்போம் கண்டிப்பாக. என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் அவங்கள பட்டி போட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு லூபின் லைட்டாக சிரிச்சிட்டே கேட்குறாரு. மிஸ்ஸஸ் வீஸ்லியும் சிரிச்சிட்டே ஆமாம் நான் ரொம்ப சில்லியாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்களோட கண்களை துடைக்கிறாங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஹாரி அவனோட பெட்ரூம் கதவை மூடுறான். அவன் மிஸ்ஸஸ் வீஸ்லி சில்லி அப்படின்னு நினைக்கல. அந்த பழைய ஃபோட்டோகிராஃபில் இருந்து அவனோட அம்மா அப்பா அவனை பார்த்து சிரிச்ச அந்த முகம் இன்னும் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அந்த போகாட் ஒவ்வொரு வீஸ்லி ஃபேமிலி மெம்பராக மாறினதும் அவன் கண்ணுக்கு முன்னாடி பழிச்சிட்டு போகுது. எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அவனோட நெத்தியில இருந்த அவனோட ஸ்கார் வலிக்க ஆரம்பிக்குது. ஓ ஸ்டாப் பண்ண அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட நெத்தியில இருந்த ஸ்காரை தடவி கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் மேட்னஸ், உன்னோட தலைக்கே நீயே பேசிக்கிறது அப்படின்னு எம்டியாக இருந்த அந்த போர்ட்ரேட்ல இருந்து சத்தம் வருது. ஹாரி அதை இக்னோர் பண்ணுறான். அவன் வாழ்க்கையிலே இப்போ ரொம்ப மெச்சோர்டாக ஃபீல் பண்ணுறான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ஒரு ப்ரீஃபெக்ட் பேட்ச் நினச்சா அழுதுகிட்டு இருந்தான், கோமா இருந்தான்னு நினச்சா அவனுக்கே சிரிப்பு வந்தது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.